இந்நாட்டில் மலேசியர்களின் ஒற்றுமைக்கு தேசிய மொழி மூலதனமாக விளங்குவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். மலேசியர்கள் தேசிய மொழியில் புலமை பெறுவதோடு அந்த மொழி மீது பற்று கொள்ள வேண்டும் என அவர் சொன்னார். இங்கு துவாங்கு மைனூன் ஆசிரியர் கல்வி கல்லூரியில் மலேசியா மடானி ஒற்றுமை கருத்தரங்கு போட்டி நிறைவு விழாவில் தொடர்ந்து பேசிய துணை அமைச்சர், நாட்டில் மலேசியர்கள் மலாய் மொழியில் புலமை பெற இதுபோன்ற கருத்தரங்கு மிக அவசியம் என அறிவுறுத்தினார். மலாய் மொழியை ஊக்குவிக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் சரஸ்வதி மேலும் தெரிவித்தார். தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் நன்றாக பேசுங்கள் பிரச்சாரத்தின் ஒரே காலகட்டத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெறுவது மிக பொருத்தமாக அமைந்துள்ளதாக என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்கள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது பண்பாக பேச வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த பிரச்சாரம் நடத்தப்படுவதாகவும், நம்மிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது குறித்து பேசும்போது பண்பான மற்றும் பணிவான முறையில் பேச வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் இளைய தலைமுறையினர் தேசிய மொழி மீது அதிக பற்று கொள்ள வேண்டும், மேலும் தேசிய மொழியில் புலமை பெற அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான சரஸ்வதி ஆலோசனை கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.